உங்களுக்கான இன்றைய விரிவான பகுப்பாய்விற்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம நெட்வொர்க்கிங்ல, அதாவது குறிப்பா அஷூர் நெட்வொர்க்கிங்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான குழப்பத்தை பத்தி பேச போறோம். ஆமா, கண்டிப்பா. இது நெறைய நெட்வொர்க் அட்மின்களுக்கு ரொம்பவே தலைவலிய குடுக்குற ஒரு டாபிக்னு சொல்லலாம். ரைட். இப்போ உங்களோட நெட்வொர்க் செட்டப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் ஏ, அதாவது விநெட் ஏ இருக்கு. அதுல ஒரு விபிஎன் கேட்வே செட் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்ட். அது கூடவே உங்களோட ஆன் பிரேம் நெட்வொர்க்க சைட் டு சைட் வழியா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப். ஆமா. அதே டைம்ல ஒரு விண்டோஸ் 10 லேப்டாப்ல இருந்து பாயிண்ட் டு சைட், அதாவது P2S வழியா ஒரு யூசர் விநெட் ஏ கூட கனெக்ட் ஆகுறாரு. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா புதுசா விநெட் பி அப்படின்னு ஒன்ன உருவாக்கி அதை விநெட் ஏ கூட பீரிங் பண்ணும்போது தான் சிக்கலே ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. அந்த பீரிங் நடந்த உடனே பாத்தீங்கன்னா, ஆன் பிரேம் நெட்வொர்க்கால ரொம்ப ஈஸியா விநெட் பி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓ, அது இப்படி உடனே நடக்குது? ஏன்னா அந்த S2S டிராஃபிக் நேரா விநெட் ஏ வழியா பீரிங் மூலமா எந்த தடையும் இல்லாம விநெட் பிக்கு போயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். சரி சரி. ஆனா அந்த வீட்ல இருந்து P2S வழியா கனெக்ட் பண்ண விண்டோஸ் 10 லேப்டாப் மட்டும் விநெட் பி ரீச் பண்ணவே முடியல. ஏன் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு? இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, நேரா விநெட் ஏல போய் அலோவ் கேட்வே டிரான்சிட் அப்படிங்கிற செட்டிங்கை எனேபிள் பண்ணிடுவேன். பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைப்பேன். ஆ, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த அலோவ் கேட்வே டிரான்சிட் மட்டும் எனேபிள் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நிஜமாவா? ஏன் அப்படி சொல்றீங்க? இதுதான் பொதுவான சொல்யூஷன் ஆச்சு. அதாவது விநெட் தன்னோட கேட்வேய மத்த நெட்வொர்க்குக்கு ஷேர் பண்ணிக்க பெர்மிஷன் கொடுக்குதுன்னு மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். பாதி கதவு தான் திறந்திருக்கு. ஓகே. அப்போ விநெட் ஏ கதவை திறந்து வச்சுட்டா மட்டும் பத்தாது. நாங்க அந்த கேட்வேயை யூஸ் பண்ணிக்கிறோன்னு விநெட் பியும் சம்மதிக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் விநெட் பில போய் யூஸ் ரிமோட் கேட்வேஸ் அப்படிங்கிற செட்டிங்கை நீங்க எனேபிள் பண்ணணும். இது ஒரு டூ வே ஹேண்ட் ஷேக் மாதிரி வேலை செய்யும். சூப்பர். இப்போ ரெண்டு பக்கமும் சம்மதம் சொல்லியாச்சு, கேட்வே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ அந்த P2S லேப்டாப்ல இருந்து விநெட் பிக்கு கனெக்ட் பண்ணா கண்டிப்பா ஒர்க் ஆகும்ல? அதுதான் கிடையாது. மறுபடியும் அது ஃபெயில் தான் ஆகும். என்னது மறுபடியுமா? கிளவுட்ல தான் எல்லா செட்டிங்ஸும் மாத்தியாச்சே, அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகணும்? ஏன்னா உண்மையான பிரச்சனை இப்போ கிளவுட்ல இல்ல, அந்த யூசரோட லேப்டாப்ல தான் இருக்கு. இதான் அந்த மைக்ரோசாஃப்ட் AZ104 எக்ஸாம்ல வர முக்கியமான ட்ராப். ஆமா, அந்த எக்ஸாம்ல இந்த மாதிரி ட்ரிக்கியான கேள்விகள் நிறைய வரும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ S2S கனெக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகுதுல, அதுக்கு காரணம் அந்த ரவுட்டர்கள் எல்லாமே BGP மாதிரியான டைனமிக் ரூட்டிங் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும். ரைட். அதாவது புதுசா ஒரு விநெட் பி ஆட் ஆனா அந்த ரூட்டை அது ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கிட்டு அப்டேட் ஆயிடும். கரெக்ட். ஆனா இந்த P2S VPN கிளையண்ட் அப்படி கிடையாது. அந்த பழைய கிளையண்ட்டுக்கு 10.0.0.16 அப்படிங்கிற விநெட் ஏ ரூட் மட்டும் தான் தெரியும். ஓஹோ, அப்போ புதுசா வந்த விநெட் பி ரூட் அந்த லேப்டாப்புக்கு தெரியாதா? தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அந்த ரூட்டிங் டேபிள் ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலா தான் பேக்கேஜ் ஆகி வரும். இது எப்படி இருக்குன்னா, சென்னை வரைக்கும் இருந்த ரூட்டை பெங்களூர் வரைக்கும் நீட்டிட்டாங்க. ஆனா என் வண்டியில இருக்க பழைய GPS மேப்புக்கு பெங்களூர் போற வழியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேப் அப்டேட் வேணும்ல? ரொம்ப சரியான உதாரணம். இப்போ அந்த லேப்டாப்புக்கு புது வழி தெரியணும்னா நெட்வொர்க் அட்மின் மறுபடியும் அஷ்யூர் போர்ட்டல்ல இருந்து புதுசா VPN கிளையண்ட் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அதை லேப்டாப்ல ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அப்போதான் அந்த புது ரூட் அதுக்கு கிடைக்கும். ரைட்டா? எக்ஸாக்ட்லி. ஸோ அலோவ் கேட்வே டிரான்சிட் அப்புறம் யூஸ் ரிமோட் கேட்வேஸ் ரெண்டையும் செட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்க கூடாது. ஆமா. கடைசியா அந்த யூசரோட சிஸ்டம்ல இருக்கிற பழைய VPN கிளையண்ட் அப்டேட் பண்றது தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான தீர்வு. நெட்வொர்க்ல பியரிங் பண்ணும்போதோ இல்ல புதுசா அட்ரஸ் ஸ்பேஸை மாத்தும் போதோ இந்த P2S கிளையண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாதுங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, கிளவுட்ல பெரிய பெரிய செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு லோக்கல் சிஸ்டம்ல ஒரு சின்ன ஃபைலை டவுன்லோட் பண்ணாததால எத்தனை அட்மின்கள் மணிக்கணக்கா மண்டையை பிச்சிருப்பாங்க. ஆமா, சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன மனித தவறால நெட்வொர்க்ல எவ்ளோ பெரிய சவால்கள் வருது பாத்தீங்களா? கண்டிப்பா. இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சிஸ்டம்கள்லயும் இந்த மாதிரி ஆட்டோ அப்டேட் ஆகாத பழைய ரூட்டிங் மேப்கள் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கான்னு இன்னைக்கே செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.